அனைவருக்கும் வணக்கம். தேங்க்யூ ஆல். முடிஞ்சால் அப்படியே பூமி பொளர்ந்து உள்ளே போயிடலான்னு தோணுச்சு. பட் இருந்தாலும் சில விஷயங்கள் கேட்கும்போது ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது. பிகாஸ் ஆஃப்டர் ஆல் வி ஆர் ஆல் ஹியூமன் பீங்ஸ், வி ஃபீல் வெரி குட் அபவுட் இட். ஸோ இந்த வெப் சீரீஸ் என்கிற ஒரு விஷயம் விபாஸ் முதல்ல எனக்கு சொன்னபோது ஐ வாஸ் அ லிட்டில் வரிட். பிகாஸ் சினிமா பண்ணுறது வந்து ஃப்ரம் ஸ்டார்ட் ஒரு கான்செப்ட்லேருந்து கதையிலேருந்து, நான் எழுத்தாளர் கிடையாது. ஸோ எப்போவுமே ஒரு எழுத்தாளர் கூட நான் வந்து உட்காந்து வேலை செஞ்சு அதுக்கப்புறம் ஒரு ஸ்கிரிப்ட் உருவாகி அண்ட் தென் வி மேக் த ஃபிலிம். நான் ஒரு 3 படங்கள் பண்ணியிருக்கேன், ஒரு 3 ஷார்ட் ஃபிலிம்ஸ் பண்ணியிருக்கேன். வெப் சீரீஸ் இஸ் டுடேஸ் அமேசிங் ஒரு பிளாட்ஃபார்ம். ஸோ இந்த வெப் சீரீஸ் சொன்னோன்னா ஐ செட் ஐ வுட் லைக் டு டூ இட், பட் எப்படி அது ரீமேக்னு சொன்னோன்னா ஐ வாஸ் லிட்டில் ஹெசிடென்ட். பட் தென் ஐ ஃபெல்ட் அந்த ஹிந்தி சீரீஸ் பார்த்தேன், நான் இங்கிலீஷ் குட் வைஃப் பார்க்கல, ட்ரையல் பார்த்தேன். ஐ ஆல்சோ அந்த டைமில் காஜோல் கூட ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன். அவங்க வந்து என்னுடைய ஹிந்தி படம் பண்ணாங்க, சலாம் வெங்கி. ஸோ பார்த்தோன்னா ஐ ஃபெல்ட் தட் இதை வந்து தமிழுக்கு, தமிழ் ஆடியன்ஸுக்கு, நம்ம தமிழ்நாட்டுக்காக அது வந்து அழகாகவே சொல்லலாம் என்கிற ஒரு விஷயம் வந்தது. ஸோ தென் தட்ஸ் வை ஐ செட் எஸ் டு விபாஸ். அண்ட் ஐம் ஆக்சுவலி ஹாப்பி தட் ஐ செட் எஸ். ஹலிதா ஆல்ரெடி ஸ்கிரிப்ட் ஃபுல்லாகவே எழுதியிருந்தாங்க, ரொம்ப அழகாக எழுதியிருந்தாங்க. ஐம் சேட் தட் ஷீ இஸ் நாட் ஹியர் பிகாஸ் ஷீ இஸ் அ ஃபேபுலஸ் ரைட்டர் அண்ட் அ டைரக்டர். அவங்க எழுதின விஷயங்கள் கொஞ்சம் தான் உட்காந்து நான் அவங்க கூட வேலை செஞ்சேன் ஒழிய மற்றதெல்லாம் அப்படியே தான் இருக்குது அவங்க எழுதினதை. ஸோ நான் ஐ கேன் சே தட் ஐ டுக் அ ஜாப் அஸ் அ டைரக்டர் மோர் தென் எனிதிங் எல்ஸ் இந்த ப்ராஜெக்டில். ஸோ அப்படி தான் நான் குட் வைஃப் பண்ணியிருக்கேன். அண்ட் ஐ எம் வெரி ஹாப்பி தட் ஐ டிட் இட். இட்ஸ் பியூட்டிஃபுல் டு see you speak. ரசிச்சிட்டே இருந்தேன் நான் இங்கே இருந்து. ஏன்னா நிறைய படங்கள் உங்களோட பார்த்து ரொம்ப ஆஸ் அ ஃபேனாக வந்து ரசிகையாக இருந்திருக்கேன். பட் இன்னைக்கு ஆஸ் அ ஹோஸ்ட்டாக அவங்க கூட பேசுறது அவ்வளோ ஆனர்டாக ஃபீல் ஆகுது. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் குட் வைஃப் ஒன்ஸ் அகேன். அடுத்ததாக வந்து நான் என்ன கேட்கணும்னு நினைக்கிறேன்னா, இப்போது நேச்சுரலாகவே ஒரு அடாப்டேஷன் அப்படின்னு சொல்லும்போது, எஸ்பெஷலி வென் இட்ஸ் ஃப்ரம் அ ஹாலிவுட் சீரீஸ், நம்ம இந்தியன் லாங்குவேஜில், ரீஜனல் லாங்குவேஜில் அதை வந்து மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கும்போது சில பல ஸ்கிரிப்டில் சேஞ்சஸாக இருக்கலாம், ஒரு டிஃப்ரென்சியேஷன் காட்டணும்னு சொல்லிட்டு எடுத்த சில எஃபர்ட்ஸாக இருக்கலாம். எந்த மாதிரியான சேஞ்சஸ் வந்து தமிழ் ஆடியன்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம்? நான் சொன்ன மாதிரி ஹலிதா ஆல்ரெடி ஸ்கிரிப்ட் எழுதியிருந்தாங்க. அவங்க அடாப்டேஷன்னு சொல்ல, அந்த கோர் ஐடியாவை மட்டும்தான் எடுத்தாங்க. அந்த கோர் ஐடியாவை எடுத்து அப்படியே வந்து நம்ம தமிழ் இந்த லாங்குவேஜுக்காக, நம்மளுடைய கல்ச்சருக்காக கம்ப்ளீட்டாக மாற்றி போட்டிருந்தாங்க. ஸோ இட் வாஸ் வெரி ஈஸி டு ரீட் இட் அண்ட் அது கனெக்ட் பண்ண முடிஞ்சது. அதுக்கப்புறம் ஃபியூ டிஸ்கஷன்ஸ், ஹலிதா, விபாஸ், ஹாட் ஸ்டார், நாங்கள் எல்லாரும் உட்காந்து ஃபியூ டிஸ்கஷன்ஸ் தான் இருந்தது. அந்த டிஸ்கஷன்ஸில் ஒவ்வொரு எபிசோடை நாங்கள் வந்து எடுத்து அதில் என்னெல்லாம் கொண்டு வரலாம். என்னோடய ஆசை என்னென்னா, யதார்த்தமான ஒரு பெண், அவளுடைய வாழ்க்கையை காட்டணுங்கிறது தான் என்னுடைய ஆசையாக இருந்தது. இதில் வந்து வேலை செய்கிற ஒரு பெண், ஏன்னா அவங்க ரொம்ப அழகாக சொன்னாங்க, எப்போவுமே ஒரு பெண்ணுக்கு ஒரு டைட்டில் இருக்கும், நல்ல மகள், நல்ல மனைவி, நல்ல அம்மா, இதே தான் டைட்டில்ஸ். அந்த டைட்டில்ஸ்லாம் கேட்டு போர் அடிச்சு போச்சு. ஸோ ஆனால் அந்த இதில் வந்து ஒரு பெண் தனக்காக எப்படி வாழறா, தன்னுடைய காலில் நின்று தனக்காக வாழறது மட்டும் இல்லாமல் தன்னுடைய ஃபேமிலியை எப்படி பேலன்ஸ் பண்ணுறா. பிகாஸ் என்னை பொறுத்த வரைக்கும் இங்கே இருக்கிற பெண்கள் எல்லாருமே அக்செப்ட் பண்ணுவாங்க, நம்மளுடைய வாழ்க்கை எல்லாமே பேலன்சிங் ஆக்ட் தான். ஏன்னா வி ஆர் கான்ஸ்டன்ட்லி ட்ரைங் டு பேலன்ஸ் பிகாஸ் வி ஆர் குட் அட் இட். we are really good at it. I don't think, sorry, but I don't think the male species know how to balance. அது இட்ஸ் அவங்களோட டிஎன்ஏலே அப்படி தான் இருக்குது. ஆனால் பெண்கள் வந்து அவங்களுடைய பேலன்சிங் வந்து அது நேச்சராகவே நமக்கு கொடுத்துருக்கு. அதை அந்த புரிதல் நமக்கு இருந்ததா நம்மளால் பியூட்டிஃபுல்லாக பேலன்ஸ் பண்ண முடியும். அது வந்து நல்ல மகளாகவும் இருக்க முடியும், நல்ல ஒரு மனைவியாக இருக்க முடியும், நல்ல அம்மாவாக இருக்க முடியும், அண்ட் தனக்கு தானே நல்லவளாகவும் இருக்க முடியும்.
நம்ம வந்து we are able to achieve. And that we can see in the last 10-15 years. So Good Wife-ல இருக்கல தருணிகாங்கிற கேரக்டர் வந்து is very close to most women, and they will all connect with her beautifully. So ஏன்னா அவள் எப்படி பேலன்ஸ் பண்ணுறா தன்னுடைய வாழ்க்கை, தன்னுடைய இமோஷன்ஸ், அவள் அம்மாவாகவும் இருக்கா, அவள் மனைவியாகவும் இருந்தா, அது அவளோட வீடு, அட் த சேம் டைம் அவளோட கெரியர் அண்ட் who she is, அவளோட தேடுதல் தான் இந்த குட் வைஃப்ங்கிற ஒரு சீரீஸில். ஃபேண்டாஸ்டிக். மேம், எல்லாருமே வந்து உங்களை பற்றி ஆஸ் அ டிரெக்டர் பேசினாங்க. ஒரு டாஸ்க் மாஸ்டராக, டஃப்பாக, ஈஸியாக, ஜாலியாக எல்லாம் சொன்னாங்க. 2-3 பேர் வந்து இமிட்டேட்டே பண்ணி காமிச்சாங்க. பட் நீங்கள் அவங்கள பற்றி ஒரு விஷயம் சொல்லணும். உங்கள் காஸ்ட் அண்ட் க்ரூவை பற்றி எவ்வளோ நீங்கள் ப்ரௌடாக இருக்கீங்க, எவ்வளோ டஃப்பான ஒர்க் அவங்க பண்ணாங்க ஆன் செட், அவங்கள பற்றி சில விஷயங்கள் சொன்னால் அவங்களே வந்து ஆஸ்கர் வாங்கிட்டோம் அந்த மாதிரி நினச்சிப்பாங்க. அவங்க மட்டும்தான் வேலை செஞ்சாங்க, நான் எந்த வேலையும் செய்யலை. நோ, ஆக்சுவலி ஸ்பீக்கிங், எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் இட்ஸ் அ டீம் ஒர்க். பல வருஷமாக, எனக்கு 43 வருஷம் ஆச்சு இண்டஸ்ட்ரியில் வந்து. ஸோ பல வருஷங்களாக நான் பார்த்துட்ருக்கேன். ஸோ அண்ட் as an actor, as a production, Suresh and Nanu, we had a fantastic production. We produced films. We've produced about 1,000 episodes of series. So telephotola, and so as a producer, as a as a writer, I've written a few episodes adla. As a director, as a short film director, long format, and now web series. Idellame, the one thing is the most important thing is it's a teamwork. It's never ortharoda vision na namak kondu varum illa. It just gets transferred from one to the other. Halita எழுதின ஒரு விஷயத்தை நானும் சித்தார்த்தும் சேர்ந்து நாங்கள் வந்து எடுத்தோம். அதில் வந்து டெஃபினெட்லி the people who are constant வந்து நம்ம பேனிஜே டீம் அண்ட் ஹாட்ஸ்டாரோட டீம். ஸோ அவங்க வந்து கான்ஸ்டண்ட்டாக அந்த சீரீஸை பற்றி எடுத்தாங்க. ஸோ சித்தார்த்தும் நானும் வேலை செஞ்சப்போ it was actually very easy working with Siddharth. One is he's an extremely what do you say, ஒரு பிளான், ஒரு சீனோட பிளான் வந்து நம்ம கேமரா ஆங்கிள்ஸ் ஆகுது, இல்லை ஒரு லைட்டிங் ஆகுது, லைட்டிங் டிசைன் ஆகுது, he is very certain. And he's extremely fast. ஸோ நான் யோசிக்கிறது விட அவர் வந்து ஃபாஸ்ட்டாக லைட் பண்ணி அடுத்த ஷாட் லைட் பண்ணிடுவார். அப்பப்போ சொல்ல கொஞ்சம் ஸ்லோவாக போங்க சித்தார்த், எனக்கும் கொஞ்சம் யோசிக்கிறதுக்கு டைம் கொடுங்கன்னு. ஸோ அந்த அளவுக்கு ஃபாஸ்ட். பட் த டீம் ஒர்க், ஈவன் ப்ரீ ப்ரொடக்ஷனில் சித்தார்த்தும் நானும் உட்காந்து சில விஷயங்கள் பேசிகிட்டு இருக்கும்போது இட் வாஸ் வெரி ஈஸி டு ஒர்க் வித் ஹிம். அண்ட் கம்ப்ளீட் கலர் பேலட் எல்லாமே அவர் தான் பார்த்துக்கிட்டாரு. ஸோ that is the kind of support that he gave me. Thank you Siddharth. இல்லைன்னா it would have been tough. எங்கேயோ ஒரு சின்ன பயம் இருந்தது வெப் சீரிஸ் பண்ணுறதுக்கு. பிகாஸ் சொன்ன மாதிரி it's not like a film. எவ்ரி ஜங்க்சர், ஆரி வந்து சொன்னார், எவ்ரி ஜங்க்சரில் ஒரு எபிசோட் எண்ட் ஒன்று இருக்கணும், ஒரு ஹை பாயிண்ட் இருக்கணும், எல்லாத்துலேயுமே ஒரு ஃபார்மலாக ஒன்று இருக்குது. அந்த மாதிரி விஷயங்களெல்லாம் கேட்கும்போது எனக்கு ஐயோ என்னால் இதெல்லாம் பண்ண முடியாதுங்கிற ஒரு ஃபீலிங் இருந்தது. பட் he made it very easy for me. And எங்களோட டைரக்ஷன் டீம் வந்து it was a very nicely planned team. So எல்லாருமே we worked together. And அந்த டீமில் வந்து again the set, he was really amazing the way he worked on the sets. எங்களோட set design, he worked beautifully. அதுலேயும் வந்து the inputs he gave ரொம்ப ஈஸியாக இருந்தது. ஸோ இதில் வந்து I think I had 2 meetings with K. அதில் வந்து I just kind of talked about it, but post-productionல Siddharth and K worked as a team together to put the series together. Because sadly அந்த டைமில் நான் ஒரு ஆக்டராக ஒரு ப்ரொஜெக்டில் இருந்தேன். ஸோ அவங்க தான், அண்ட் எனக்கு வந்து எப்போவுமே வந்துட்டு இருந்தது, ரீல்ஸ் வந்துகிட்டே இருந்தது, நாட் ரீல்ஸ் சாரி எபிசோட்ஸ் வந்துகிட்டே இருந்தது. ஸோ இட் வாஸ் லைக் அ பியூட்டிஃபுல் டீம் ஒர்க் தேர் ஆல்சோ. So so it is complete teamwork coming together. Halita took it, அதுக்கப்புறம் நான் எடுத்துக்கிட்டேன், அதுக்கப்புறம் அங்கேருந்து வந்து கம்ப்ளீட் நம்ம ஷூட்டிங்கில் வந்து டீம் எல்லாருமே எடுத்துக்கிட்டாங்க.
போஸ்ட் ப்ரொடக்ஷனில் வந்து த கைண்ட் ஆஃப் இன்புட் ஃப்ரம் சித்தார்த், ஃப்ரம் கே அண்ட் கிஷன் இஸ் லைக் அ ட்ரீம். யூனோ, அவர் வந்து என்ன சொன்னாலும் அவர் வந்து கடன்னு பண்ணிகிட்டே இருப்பார். இஸ் லைக் அ ட்ரீம் அந்த எடிட்டிங்கில். ஸோ அவரோட கான்ட்ரிபியூஷன் அண்ட் டெஃபினெட்லி ஹாட்ஸ்டார் டீமோட கான்ட்ரிபியூஷன், பிகாஸ் அவங்களோட ப்ராடக்ட். ஸோ அது வந்து நல்லா வரணும் என்கிற ஒரு விஷயத்தில் சின்ன விஷயங்களும் அவங்க வந்து யூனோ தேர் இன்புட்ஸ். சில நேரங்கள் கோவம் வரும், இருந்தாலும் நம்ம ப்ராடக்ட்டுக்காக தானே, நம்ம சேர்ந்து பண்ணுற ப்ராடக்ட்டுக்காக தானேன்னு சொல்லிட்டு யூனோ இட் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். ஸோ த குட் வைஃப் இஸ் அ கம்ப்ளீட் டீம் ஒர்க். ஆக்டர்ஸை பற்றி நான் என்ன சொல்கிறது, பிரியா கம்மிங் இன் டு த ப்ராஜெக்ட் வாஸ் அ பிக் ஹை ஃபார் மீ, பிகாஸ் ஒரு not just a good actor, but a dedicated actor and a very easy actor to work with. 9 to 9 நாங்கள் வேலை செஞ்சுருந்தோம். ஒரு பட்ஜெட்டில் 30 நாளில் ஒரு சீரீஸ் முடிக்கணுங்கிற ஒரு ப்ரெஷரில் வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது ஒரு ஆக்டர் வந்து இதை பண்ண மாட்டேன், அது பண்ண மாட்டேன், இப்படி போட மாட்டேன், அப்படி போட மாட்டேங்கிற ஒரு இதுவும் கிடையாது. நேராக வந்து நிற்பாங்க. ட்ரெஸ் சேஞ்ச்னால் போயிட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டு 10 நிமிஷத்தில் வந்து நிற்பாங்க. இட் இஸ் ஸோ குட். ஏன்னா இல்லைன்னா நம்ம வந்து ஆக்டர்ஸ்க்காக வெயிட் பண்ணி சில விஷயம் நான் வந்து நினைப்பேன், லெட் அஸ் கிவ் ஹர் ஒரு 20 minutes கொடுக்கலாம், அதுக்குள்ளே மற்ற ஷார்ட்ஸ் பண்ணிடுறேன்னு நம்ம பிளான் பண்ணுறதுக்குள்ளே யூனோ சித்தார்த்துக்கு தெரியும், அவங்க வந்து நின்றுடுவாங்க. ஐயோ பிரியா இஸ் கம். ஸோ இட் வாஸ் லைக் எவ்ரிபடி வாஸ் ஸோ ஃபாஸ்ட். அண்ட் யூனோ சம்பத் அண்ட் ஆரி 2 பேர் கூடயும் ஐம் ஒர்க்கிங் ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம். பிரியா அஃப்கோர்ஸ் ஐ ஹவ் ஒர்க்ட் பிஃபோர், பட் சம்பத் அண்ட் பிரியா அவங்களோட ஒரு what do you call it, அவங்களோட கெமிஸ்ட்ரி ஆன் ஸ்க்ரீன் இஸ் பியூட்டிஃபுல். யூனோ ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப்ங்கிற ஒரு கெமிஸ்ட்ரி வந்து வெரி ரேர்லி யூ கெட் இட். அண்ட் ஆஸ் அன் ஆக்டர் எனக்கு தெரியும், ஆஸ் அ டைரக்டர் ஐ வாஸ் ஸோ த்ரில்ட். 2 பேரும் ரொம்ப அழகாக ஒரு கெமிஸ்ட்ரி இருந்தது. அண்ட் ஆரியோட ஒரு 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 என்ன சொல்கிறது, ஒரு பயந்த ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஒரு பாடி லாங்குவேஜ் இருக்குது அந்த கேரக்டருக்குன்னு. ஆரி அது வந்து ரொம்ப மெயின்டைன் பண்ணுவார், அவரோட வார்த்தைகள், அவர் பேசுகிற விதம். ஸோ இட் வாஸ் ரியல் ப்ளெஷர் ஒர்க்கிங் வித் தெம். மேகா அண்ட் அமிர்தா, அஃப்கோர்ஸ் மேகா இஸ் லைக் என்னோட ஃப்ரெண்ட் ஃபார் மெனி இயர்ஸ். ஸோ அவங்கள இந்த சீரீஸில் கொண்டு வந்தது இட் வாஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் மீ. ஐ வாண்டட் சம்படி, நம்ம பார்க்காத ஒரு முகம், நம்ம வந்து பார்க்காத ஒரு கேரக்டர் இந்த சீரீஸ் லாவண்யா வந்திருக்காங்க. ஸோ she was very important for me, and Amrita is another bubbly character. So all of them played their part, and I have to thank Krishna here, TM Krishna, because அவர் வந்து ஒரு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கேரக்டர் பண்ணியிருக்காரு. Can I just have you on stage for a minute, please? So his contribution to the character also is very, very important. Please sit down. So okay. Yeah, please stand. கோட்ல Can we have another chair, please? அவர் கோட்ல தான் இருப்பார் அந்த சீரீஸில் மோஸ்ட் ஆஃப் த டைம். ஸோ ஸோ ஆக்டர்ஸ் கான்ட்ரிபியூஷன் அது வந்து நம்ம எழுதின ஒரு விஷன் எல்லாமே கொண்டு வருது வந்து ஆக்டர்ஸ் கொண்டு வராங்க. ஸோ இட் இஸ் வெரி நைஸ். ஒரு பேப்பர்லேருந்து அது வந்து கேமரா முன்னாடி வருது வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ப்ராசஸ். அந்த ப்ராசஸில் வந்து ஐ வுட் லைக் டு தேங்க் ஆல் ஆஃப் யூ for having done that beautifully. ரொம்ப அழகாக பேசுகிறீங்க மேம், தேங்க்யூ. ஒரே ஒரு கொஷன் தான் பாக்கி இருக்கு. ஹாட்ஸ்டார் பானிஜே இந்த டீம் எவ்வளோ சப்போர்ட்டிவாக இருந்தாங்க உங்களுக்கு குட் வைஃப் தொடர்ந்து பண்ணும்போது? சண்டை ஓ ஐயோ, அதில் தான் சப்போர்ட். See, if you can fight with somebody, right, that means you have that kind of relationship. So it was a very interesting thing, but அவங்க வந்து they had a lot of trust and faith என் மேலே, நான் பண்ணுற வேலை மேலே. பிகாஸ் நானும் வந்து ஒரு நிமிஷம் வேஸ்ட் பண்ண மாட்டேன். when I come to my job, it is only my job, other than of course all the shouting and laughing that we did on set. பட் இல்லைன்னா வேலை மட்டும்தான், அது அவங்களுக்கு நல்லாவே தெரியும். அண்ட் அதே சமயத்தில் வந்து எனக்கு வந்து இந்த ஒரு சீரீஸ் பண்ணுறதுக்கு ஒரு தைரியம் கொடுத்தது டெஃபினெட்லி த சப்போர்ட் ஐ காட் ஃப்ரம் போத் பானிஜே டீம் அண்ட் ஹாட்ஸ்டார் டீம். ஐ தேங்க் யூ வெரி மச்
நம்ம எவ்வளோ வேணாலும் அந்த பக்கம் இந்த பக்கம் சொல்லியிருக்கலாம், பட் in the end we are a team and I think we have created a great product. Fantastic. We look forward to this massive product that's streaming, that's going to be streaming on Hotstar tomorrow, July 4th. அன்னைக்கு நம்ம வந்து Good Wife, of course, நம்ம பார்க்க போகிறோம். Thank you so much, ma'am. It's been fantastic speaking with you. What a fantastic human being are you. Thank you. Pleasure. Thank you. The only person whom she did not dress was me. எனக்கு மட்டும்தான் அவங்க வந்து ட்ரெஸ்ஸே டிசைன் பண்ணல, பட் தேங்க்யூ வெரி மச் ஃபார் ஆல் த கலர்ஸ் தட் யூ கேவ். அண்ட் அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ், டைரக்ஷன் டிபார்ட்மெண்ட்லேருந்து யாராவது வந்திருக்கீங்களா? இங்கே யாரும் வரல. அண்ட் ஐ திங்க் என்னுடைய டீமில் இருக்கிற மை டைரக்ஷன் டீம், ஐ ரியலி ஹாவ் டு தேங்க் தெம். ஏன்னா எனக்கு வந்து அந்த பாஷை எல்லாமே அழகாக போட்டு ஒவ்வொரு விஷயமும் நாங்கள், ஐ திங்க் நான் அவ்வளோ சத்தம் போடல சித்து, இல்லைல்ல, பட் ஐ திங்க் மை டைரக்ஷன் டீம் வாஸ் அமேசிங் and my production team was amazing, my actors team was amazing, so what else can I ask for? Thank you very much.